பார்க்கணும்னு. இன்னைக்கு கணக்கே பார்க்கறது இல்லை. கணக்கு சொல்றாங்க, புரியுதுங்களா? ஒன்றும் வேணாம். இந்த இந்த இப்போ 25,000 வாடகை, புரியுதா? யோசிக்க வேணாவா? என்ன சொல்றோம்? கர்த்தர் நடத்துவார் பாஸ்டர். கர்த்தர் எப்படி நடத்துவாரு? தானம் கொடுத்துருக்காரு. இவ்வளவுதான் எனக்கு சம்பாத்தியம், அந்த சம்பாத்தியத்துக்குள்ளதான் என்ன புரியுதா? சொல்லுங்க. ஞானம் உள்ளவங்களுக்கு தெளிவு இருக்கும். ரெண்டாவது, அதில் சொல்லப்பட்ட வார்த்தை கவனிங்க. அதாவது அவங்க வாழ்க்கையில குழப்பமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். படிக்கிற கேளுங்க, குழப்பமான கேள்விகளுக்கு. அதில் வச்சு படிச்சு பாருங்களேன். அதில் 10ஆம் வருஷம் கடைசி வார்த்தை, ஞானத்தை பெற்றவர்களுக்கு, அதில் ஞானத்தை பெற்றவர்களுக்கு 9ஆம் வசனம் 10 கூட கரெக்ட். ஞானத்தை பெற்றவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அடுத்த வார்த்தை அங்கீகாரம் கிடைக்கும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? என்ன பாருங்க, எல்லாரும் அங்கீகாரம் ரொம்ப முக்கியம். அதாவது இஸ்மவேலை ஆசீர்வதிச்சார், ஆனா ஈசாக்கு அங்கீகரிச்சார். இஸ்மவேல்கிட்ட பணம் இருக்குது, ஈசாக்கிட்ட ஆசீர்வாதம் இருக்குது. சாரி, அவங்க ஆசீர்வாதம் இருக்குது, ஏன்னா அங்கீகாரம் இருக்குது. இப்படி சொன்னாலும் புரியல. ஒரு ஆளுக்கு நம்ம 1 2 இருக்குது, ஒரு ஆளுக்கு 2 இருக்குது. எது ஆசீர்வாதம்? அங்கீகாரம். அங்கீகாரம். ரெண்டாவது, காசு எங்க கொடுக்குறான் அவன், என்ன தப்பு? அதை சொல்லுங்க. ரைட்டு. சம்பாதிச்சாலே கொடுத்துட்றான், ஆனா அது என்ன இல்லை, புரியவே மாட்டேங்குது. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியலையா? இதெல்லாம் சொன்னதான் புரிய வைக்க வேண்டியது. நேற்று கூட ரமா சொல்லிச்சு, இங்கதான் டெய்லி ஃபோன் வருது. எல்லாம் 99% இந்த ஃபோன் தான். 65 வயசு ஆயிடுச்சு அந்த ஆளுக்கு. 65 வயசு ஆயிடுச்சு அந்த ஆளுக்கு. காசெல்லாம் கொண்டு போய் ஆசீர்வாதம் அங்கே போயிடுது. ஆனா அங்கீகாரம் யாருக்கு தான்? அரசாங்கம் யாரு தான் அங்கீகரிக்கும்? புரியுதா உங்களுக்கு? அதனால ஆசீர்வாதத்தை கவலைப்படாதுமா, அங்கீகரிச்சா போதும். ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது. விபச்சார தொழில் பண்றவன், சாராயம் விற்கிறவன், புரியுதா உங்களுக்கு? கந்து வட்டி கூடுறவன், கொலை பண்றவன், எல்லாருக்கிட்டும் என்ன இருக்குது? கோடி கோடியா இருக்குது. ஆனா நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா கர்த்தர் ஆசீர்வாதம் இருக்குது. அவன் அதனாலதான் சொல்லப்பட்டது, கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வார வெளியே நிற்பானே. அப்ப ஞானத்துக்கிட்ட என்னது தெரியுமா? ஆசீர்வாதம் இருக்குதோ இல்லையோ, எது இருக்குது? அங்கீகாரம். ஆசை வந்துடாதா? அன்னைக்கு ஈசாக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் அவன் விதைத்தான். கர்த்தர் 100 மடங்கு